திரு விஜய் அவர்கள் பெரம்பூர்ல முதல் 2 இடத்துக்குள்ள வந்துருவாரு. திருச்சி கிழக்குலையும் முதல் 2 இடத்துக்குள்ள வந்துருவாருன்றது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். திரு விஜய் அவர்கள் பெரம்பூர்ல ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா, திரு விஜய் அவர்கள் திருச்சி கிழக்குல ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா அப்படின்ற கேள்விதான் எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. திரு விஜய் அவர்கள் ஒருவேளை 2 தொகுதியில போட்டியிடாம ஒரு தொகுதியில மட்டும் போட்டிட்டு இருந்தாருன்னா அந்த தொகுதியில் இருக்க எல்லாருமே திரு விஜய் அவர்கள் நம்ம தொகுதியில போட்டிடுறாரு, அவரை ஜெயிக்க வைக்க வேண்டியது நம்மளோட கடமை, அவர் ஒருவேளை ஜெயிச்சுட்டாருன்னா அது நம்ம தொகுதி மக்களுக்கு பெருமை அப்படின்னு சொல்லி கூட அந்த தொகுதி மக்கள் அவர் ஓட்டு போட்டுக்கலாம். ஆனா இப்ப திரு விஜய் அவர்கள் பெரம்பூர்ல நிக்கிறாரு, திருச்சி கிழக்கில் நிக்கிறாரு. இப்படி அவர் 2 தொகுதியில் நிக்கிறதுனால 2 தொகுதியுமே ஜெயிச்சுட்டாருன்னா ஏதோ ஒரு தொகுதியில பதவியை ராஜினாமா பண்ணணும். ஒருவேளை திரு விஜய் அவர்கள் 2 தொகுதியுமே ஜெயிச்சுட்டாருன்னா அவர் பெரம்பூர்ல இருந்து ராஜினாமா பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி பெரம்பூர் மக்கள் அவர் திருச்சியிலே ஜெயிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு போடாம போயிட்டாலோ, இல்ல திருச்சல் இருக்க மக்கள் அவர் திருச்சல் ராஜினாமா பண்ணுவாரு, அதனால அவர் பெரம்பூரே ஜெயிச்சுக்கிட்டோம், நம்ம எதுக்கு அவர் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி திருச்சி தொகுதி மக்களும் முடிவு பண்ணி 2 பேருமே ஓட்டு போடாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மேலும் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு 2 தொகுதி மக்களுமே என்ன நினைக்கலாம், பாத்தீங்களா எங்க தளபதி எங்கள் நம்பி நிக்காம இன்னொரு தொகுதியில் நின்று இருக்காரு அப்படின்ற ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்ல கூட திரு விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடாம போகலான்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. பட் எது எப்படி இருந்தாலும் 2011 தொடங்கி 2024 வரைக்கும் நடந்த பொது தேர்தலோட தேர்தல் முடிவுகள் பிளஸ் திரு விஜய் அவர்களோட நிகழ்கால செயல்பாடுகள் இது எல்லாத்தையும் மையமா வச்சு பார்க்கும்போது பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு இந்த 2 தொகுதியில் திரு விஜய் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு 40% வாய்ப்பு இருக்கு, தோக்கறதுக்கு 60% வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை திரு விஜய் அவர்கள் மீதம் இருக்க இந்த 2 வாரத்துல ஹார்ட் ஒர்க் பிளஸ் ஹோம் ஒர்க் இது 2த்தையும் போட்டு அவர் சொல்ற மாதிரி ஒரு விசில் புரட்சியை உருவாக்கிட்டாருன்னா இந்த பெரம்பூர் பிளஸ் திருச்சி கிழக்கு இந்த 2 தொகுதியிலும் திரு விஜய் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு 40ல இருந்து 49 உயரும், தோக்கறதுக்கான வாய்ப்பு 60ல இருந்து 51 குறையும். ஒருவேளை அந்த கணிப்பு மீறி திரு விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியில ஜெயிச்சிட்டாரோ இல்ல திருச்சி கிழக்குல ஜெயிச்சிட்டாலோ இல்ல பெரம்பூர் பிளஸ் திருச்சி கிழக்குன்னு சொல்லி இந்த 2 சட்டமன்ற தொகுதியிலுமே ஜெயிச்சிட்டாலோ நான் என்ன சொல்லுவேன், பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர், திருச்சி கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட போறேன்.